பொண்ணாக பிறந்துட்டேன். வீட்டுக்கு போனவனும் கள்ளிப்பாலத்தி கொண்டுடுவாங்கம்மா. எங்கேயாவது போய் பொழைச்சி கிடப்பாங்க. இந்த ஆசிரமத்தில் எவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க. ஏன் அந்த தாய் மட்டும் கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆசிரமத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்குள்ள ஏதோ ஒரு பந்து உருவாகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் பொண்ணா பிறந்துட்டேன்னு எங்க அம்மா என்ன வேங்கிக்கால் கிராமத்துல தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி வளர்த்த குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். இன்னும் 10 பேருனாலும் பார்த்துக்கிறேன். ஆனா இந்த அம்மா மட்டும் என் கூட அமைச்சு வச்சிருங்க ப்ளீஸ். இந்த ஆசிரமத்துக்கு நீ எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறம்மா. உனக்கு இல்லைன்னு சொல்லுவனா? கூப்பிட்டுட்டு போம்மா. அந்த அம்மா கூப்பிட்டுவாங்க. அம்மா, ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அடம் பிடிக்காதீங்கம்மா. 20 வருஷமா மௌனமாவே இருக்கீங்க. நீங்க உங்க பொண்ணை தொலைச்ச மாதிரியே அந்த பொண்ணை வெங்கிக்கால் கிராமத்துல வீசி எரிஞ்சிட்டாங்களாமா. அந்த பொண்ணை மகளா ஏத்துக்கோங்க. தான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமாக தான் இந்த ஆசிரமத்தில் சிவகாமி சேவை செஞ்சுக்கிட்டு வந்தான். ஆனால் தன் சொந்த மகளே தன்னை தத்தெடுக்க வந்ததும் சிவகாமிக்கு ஆனந்த கண்ணீர். சொந்த மகளுக்கு தத்தெடுத்த தாயா வாழ போகிற வாழ்க்கை தான் சிவகாமிக்கு